ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் மெத்தட்ஸில் இன்னும் 2 விதமான மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அப்சல்யூட் மெத்தட், இன்னொன்று வந்து ரேண்டம் மெத்தட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குவிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 2 மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற மெத்தட் வந்து என்னென்னா ஏபிஎஸ், அதாவது அப்சல்யூட் மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிமே பார்க்குறதுல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் மெத்தட்ஸாக வரும். ஸோ அதை நம்ம வந்து குயிக்காகவே நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மேக்ஸில் நம்ம படித்த மாதிரி தான். ஸோ இப்போ மேக்ஸில் நமக்கு வந்து தெரியும், மேக்ஸ் கேல்குலேஷன் நம்ம மேனுவலாக போடுறோம் அப்படின்னா அப்போ அப்சல்யூட் ஒரு நம்பருக்கு அப்சல்யூட் வேல்யூ கால்குலேட் பண்ணோம் நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரும் வந்து நம்ம அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பருக்கு நம்ம கேட்டோம்னா அதை என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து அப்சல்யூட் வேல்யூவை கொடுக்குது. அது எப்படி கொடுக்குதுன்னா, ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரீ டிஃபைன்டாக வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ மேத் அப்படிங்கிற ஒரு ஃபைல், ஒரு கிளாஸ். ஸோ மேத் அப்படிங்கிற கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபைலில் வந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம மேனுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ அது கம்பைலருக்கு எப்படி புரியணுமோ அந்த லாங்குவேஜில் வந்து அதை எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிசல்ட்டை எவாலுவேட் பண்ணி கால்குலேட் பண்ணி நீ இதை தான் அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணால் இங்கே வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ். ஸோ நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ அதோட அப்சல்யூட் வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிஎஸ் வேல்யூவோட மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியே. நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், ஷார்ட்டாக இருக்கலாம், பைட்டாக இருக்கலாம், லாங்காக இருக்கலாம், டபுளாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம் நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்கக்கூடிய சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அங்கே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதோட சின்டாக்ஸ். ஸோ ஏபிஎஸ் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மெத்தட் நேம். ஸோ சேம் மெத்தட் நேமாக இருந்தாலும் கூட பட் உங்களுக்கு ரிட்டர்ன் டைப்பும் அதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து டபுள் வேல்யூ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூவை இன்புட் எடுத்துகிட்டு அதோட அப்சல்யூட் வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா டபுள். நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் ஃப்ளோட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட அப்சல்யூட் வேல்யூவை உங்களுக்கு ஃப்ளோட்டில் ரிட்டர்ன் பண்ணும். இன்ட்டு நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா இன்ட்டு தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வேல்யூவாக இருக்கும். லாங் நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா லாங் தான் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வேல்யூஸாக இருக்கும். ஸோ ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா டைப்பை பொறுத்து தான் உங்களுக்கு ரிட்டர்ன் டைப் இருக்க போகுது அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சொன்ன மாதிரி இன்ட்டு, ஃப்ளோட்டு, லாங்கு, டபுள், ஷார்ட்டு, பைட்டு, நீங்கள் எந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்த்துருவோம். உங்களுக்கு வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக புரியும். ஸோ அஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மெயின் கிளாஸ் வந்து எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் மெயின் ஃபங்க்ஷன். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப பெரிய கோட்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு 3 நெகட்டிவ் வேல்யூஸ் எடுத்திருக்கேன். எனக்கு அப்சல்யூட் வேல்யூனா என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன வேல்யூஸ் கொடுத்தாலும் அதோட பாசிட்டிவ் வேல்யூவை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட் வேல்யூ ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டீஜரில் 1, ஃப்ளோட்டில் 1, டபுளில் 1. இங்கே இன்டீஜருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட், ஏங்கிறது ஆப்ஜெக்ட், டபுளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பு, ஃப்ளோட் எஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே வந்து ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து -8 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து ஏல ஸ்டோர் பண்ணுறோம். இது எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா -8. ஸோ ஏ அப்படிங்கிற எனக்கு அந்த ஆப்ஜெக்டில் -8 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்கும், ஏன்னா இன்டீஜர் டேட்டா டைப்பாக இருக்குது. டி அப்படிங்கிற இந்த வேரியபிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா -100ங்கிற வேல்யூ தான் இருக்கும். ஆனால் டேட்டா டைப் நமக்கு என்னென்னு இருக்குது, டபுள்னு இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே இன்டீஜர் வந்து உங்களுக்கு டபுளாக கன்வெர்ட் ஆகும். ஸோ -100.0ன்னு ஸ்டோர் ஆகும். ஃப்ளோட் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் அப்படிங்கிற வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா -19 இருக்குது. ஸோ -19 ஸ்டோர் ஆகாமல் ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு -90.0ன்னு சொல்லி ஸ்டோர் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 அவுட்புட்டுமே உங்களுக்கு வந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ ஏடிஎஃப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஏல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு -8 இருக்குது, டியில் வந்து பார்த்திங்கன்னா -100.0 இருக்குது, எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா -90.0 இருக்குது. அதை தான் இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால நம்மளை டேரெக்டாக இன்வோக் பண்ண முடியாது. ஸோ மேத் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி தான் இன்வோக் பண்ண முடியும். ஸோ மேத்துங்கிறத என்னது அதோட கிளாஸு. ஸோ மேத் டாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அப்சல்யூட் ஏபிஎஸ் ஆஃப் நான் உள்ள ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ ஏங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜர் ஆர்குமெண்ட். ஸோ இன்டீஜர் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணக்கூடிய எனக்கு வரக்கூடிய வேல்யூவும்
ரிட்டன் வேல்யூ எப்படி தான் இருக்குது, இன்டீஜராக தான் வருது. ஸோ -8 நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு 8ன்னு சொல்லி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ மேத் டாட் அப்சல்யூட் ஆஃப் டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் வேல்யூ. ஸோ டபுள் வேல்யூ அப்படிங்கிறதுனால நான் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் டபுள், ரிட்டர்ன் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எனக்கு எப்படி எந்த டைப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டபுளில் தான் வருது. நம்ம நீங்கள் என்ன கொடுத்துருக்கோம், -100.0ன்னு சொல்லி எனக்கு உள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், அதான் அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லி பாஸ் பண்ணுறப்ப எனக்கு 100.0வாக மாறுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேத் டாட் அப்சல்யூட் ஆஃப் ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டுன்னு சொல்லி நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ளோட் எஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஸ்டோர் ஆகிருக்கு, -90.0. அது ஒரு ஃப்ளோட் நம்பர். நீ பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட் ஃப்ளோட்டாக இருக்குது. அதனால் ரிட்டன் டைப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டாக தான் இருக்குது 90.0வா. ஸோ மேத் டாட் அப்சல்யூட்டுங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணுது, அப்சல்யூட் ஃபங்க்ஷனை ரிட்டன் பண்ணுது. ஸோ நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்களோ அதோட டேட்டா டைப்பில் தான் உங்களுக்கு ரிட்டன் டைப்பும் வருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்சல்யூட் வேல்யூ உங்களால் ஈஸியாக இப்போ பண்ண முடிஞ்சது. ஓகே, இன்னொரு ரொம்ப சிம்பிளான மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம், ரேண்டம் மெத்தட். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ சம் யூஸ் கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ரேண்டம் நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணணும் பிட்வீன் 0லேருந்து 1க்குள்ளே. அந்த மாதிரி கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ரேண்டம் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் லாங்குவேஜ்லலாம் வந்து இந்த ரேண்டம் மெத்தட் நம்ம பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஜாவாலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் இதோட ரேஞ்ச் வந்து எங்கேருந்து எங்கே அப்படின்னா 0.0லேருந்து 1.0வோட லெஸ் தேனாக தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, 0.0வும் இன்க்ளூடட் தான், அதிலேருந்து 1.0வோட லெஸ் தேனாக தான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குமா. ஸோ இந்த ஃபங்க்ஷனுமே நீங்கள் எப்படி தான் வந்து இன்வோக் பண்ண முடியும்னா, இதுவும் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் தானே. ஸோ அதனால் மேத்துங்கிற கிளாஸை வச்சு தான் உங்களால் இன்வோக் பண்ண முடியும் இந்த ஃபங்க்ஷனுமே. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரேஞ்சை கூட உங்களால் வந்து மாடிஃபை பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம சிம்பிளாக ரேண்டம் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தட் தான் இது. ஸோ அதனால் ஸ்டாட்டிக்னு இருக்குது. இதோட ரிட்டன் டைப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டபுள் வேல்யூஸ் தான். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் வேல்யூ தான் ரிட்டன் பண்ணும். ஏன்னா நம்ம ரேண்டம்னு கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வருது, இப்போ 0.0லேருந்து <1க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ டபுள் வேல்யூ தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ டபுள் தான் உங்களுக்கு ரிட்டன் டைப்பு. அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்டாக்ஸ் ரேண்டம் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸ் நீங்கள் என்ன பாஸ் பண்ண போகிறீங்கன்னா, இது ஒரு டிஃபால்ட் மெத்தடாக இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு எந்த ஒரு பேராமீட்டருமே பாஸ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதுமே, ஃபங்க்ஷன் நேமை மட்டும், அவ்வளோதான். இதோட ரிட்டர்ன் வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எப்போவுமே டபுள் தான் கொடுக்க போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயின் கிளாஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கால் பண்ணுறேன். அதாவது என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாகவே பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் லைன் ஆஃப் மேத் டாட் ரேண்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மேத் அப்படிங்கிற கீவேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ மேத் அப்படிங்கிற கிளாஸில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேல்யூ கொடுக்குது. நான் சொன்னேன் இல்லையா, அதோட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும், 0.0 இருக்கலாம், இல்லை 0.0லேருந்து 1.0க்குள்ளே உங்களுக்கு லெஸ்ஸானில் எந்த வேல்யூ வேணால் வரலான்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதே மாதிரி இதுக்கு நம்ம எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம வந்து பாஸ் பண்ணல. ஸோ இதுக்கு ஆர்குமெண்ட் வந்து தேவை கிடையாது. நான் ரிட்டன் பண்ணக்கூடிய டைப் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே டபுளில் தான் இருக்கும் நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, சப்போஸ் இந்த ரேண்டம் மெத்தட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்ரி டைம் கால் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் தான் உங்களுக்கு கொடுக்குமே தவிர ஒரே வேல்யூஸ் கொடுக்கணும்னு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஸ்க்ரீன்லேயே இப்போ 2 தடவை நான் என்ன பண்ணுறேன்னா மேத் டாட் ரேண்டமாக நான் வந்து கால் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேல்யூஸ் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே இதை ஒரு 5 டைம்ஸ் நான் காப்பி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி அவுட்புட் வருது, ஸோ யூனிக் வேல்யூஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மேத் 5 டைம்ஸ் நான் வந்து கால் பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரே மாதிரி நம்பர் வருதான் பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து டபுள் வேல்யூஸ் எல்லாமே, ஸோ லாங் ரேஞ்சஸ் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து 0லேருந்து 1க்குள்ளே எத்தனையோ வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதால் ஜென்ரேட் பண்ண முடியும் இந்த ரேண்டம் ஃபங்க்ஷனால். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் ஃபங்க்ஷனோட யூஸ் கேஸ், சின்டாக்ஸ், பேராமீட்டர்ஸ், ரிட்டர்ன் வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம், அப்சல்யூட் அண்ட் ரேண்டம் ஃபங்க்ஷனோடது. ஸோ இந்த 2 மெத்தட்ஸுமே நீங்கள் வந்து எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா மேத்தமேட்டிக்கல் மெத்தட்ஸோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.